வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது மணிப்பூர் கலவரம் குறித்து சீமான் அவர்கள் பேசிய ஒரு சில தகவல்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க என்ன தகவல் இருக்கின்றதை முழுமையாக நம்ம பார்க்கலாம். மணிப்பூரில் பழங்குடியின மக்களுக்கு எதிரான வன்முறை வெறியாட்டத்தை தடுக்க தவறியதாக, கலவரத்தை தடுக்க தவறியதாக மத்திய மாநில பாஜக அரசுகளை கண்டித்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்றது. இதில் மணிப்பூர் கலவரத்தை பாஜக வந்து பார்த்திங்கன்னா விரும்புகிறது என பேசியதும், மணிப்பூர் கலவரம் குறித்து பேசிய திமுகவுக்கு மற்றும் காங்கிரஸுக்கு என்ன அருகதை இருக்குது, சீமான் கேள்வி எழுப்பியிருப்பதும் வந்து பார்த்திங்கன்னா பெரும் பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறது அப்படின்றதான் நம்ம சொல்லணும். ஜூலை 30 மதியம் 2 மணிக்கு தொடங்குவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சரியான நேரத்துக்கு வந்திருந்தாலும் அவரது தம்பிகள் வராததால் சுமார் 40 நிமிடங்கள் காரிலேயே காத்திருந்தார். சீமான் கூட்டம் கூடியதும் கண்டன முழக்கங்களுடன் ஆர்ப்பாட்டம் தொடங்கியது. அதன் பின்புதான் கண்டன ஆர்ப்பாட்டம் நிகழ்வில் இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் பாத்திமா பார்கனா, இடும்பாவனம் கார்த்திக் உட்பட கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் பாஜகவை கண்டித்து பேசிய பின் இறுதியாக மைக் பிடித்த சீமான், மணிப்பூர் கலவரத்தை பாஜக அரசு விரும்புகிறது, அதனால் மணிப்பூரில் கலவரம் நடக்கிறது. ஏன் விரும்புகிறார்கள் என்றால், கலவரம் நடத்தியே கட்சி வளர்த்து ஆட்சிக்கு வந்தது பாஜக. அன்று குஜராத்தில் நடந்தது, இன்றைக்கு காஷ்மீரில் நடந்து கொண்டிருக்கிறது, தற்போது மணிப்பூரிலும் நடக்கிறது. மணிப்பூர் கலவரத்தை வந்து பார்த்திங்கன்னா நோக்கம் என்பது வள கொள்ளைத்தான் வந்து பார்த்திங்கன்னா மணிப்பூர் காடுகளில் வாழும் மக்களை அப்புறப்படுத்திவிட்டு காடுகளில் வளங்களை சுரண்டி அவர்களுக்கு பிடித்த முதலாளிகளுக்கு கொடுப்பதே. மணிப்பூரில் மலைகளில் வாழும் பழங்குடியின மக்களை கிறிஸ்துவர்கள் அவர்கள் பாஜகவுக்கு செலுத்த மாட்டார்கள். ஸோ மெய்தின மக்கள் பாஜக ஆர்எஸ்எஸ் கொள்ளைகளை ஏற்கக்கூடியவர்கள். ஸோ பாஜகவின் வாக்காளர்கள் ஆகியார் பழங்குடியின மக்கள் சாவதை பற்றி இவர்களுக்கு கவலையே இல்லை என பேசி பரபரப்பை கிளப்பினார். பாஜகவை விளாசிய சீமான் ஒரு கட்டத்தில் திமுக காங்கிரஸ் மீது பாய்ந்தார். குஜராத் கலவரம் நடந்தபோது அதனை ஆதரித்து பேசிய கட்சி திமுக குஜராத் கலவரத்தின் போது காங்கிரஸ் போராடிய போராட்டங்கள் எத்தனை, ஈழத்தில் பெண்களுக்கு எதிராக நேர்ந்த கொடுமைகள் பற்றி பேசாத இந்த திமுக காங்கிரஸ் மணிப்பூர் கலவரம் குறித்து பேசுகிறார்கள். மணிப்பூர் கலவரம் குறித்து பேச இவர்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது என வினவித்தார். ஸோ பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பேசிய சீமான், அரசியல் லாபத்திற்காக திட்டமிட்டு மணிப்பூர் கலவரம் நடத்தப்பட்டதாகவும், மத்திய அரசு நினைத்திருந்தால் கலவரத்தை எளிதாக கட்டுப்படுத்தியிருக்க முடியும், ஆனால் அவர்கள் முன்வரவில்லை என சாடினார் சீமான். இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.